சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கு காலத்துக்கு முன்னாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று காலையில் இருந்து இன்று தற்போது வரை அதிகாலை வரை தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வருகிறது. அதே இல்லாமல் தலைமை ஆசிரியர்களே பள்ளி விடுமுறை குறித்து முடிவெடுத்துக்கலாம் ஏற்கனவே ஒரு அறிக்கை இருந்த நிலையில் பெற்றோர்கள் மாணவர்களிடையே பல்வேறு குழப்பங்கள் எழுந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் இது குறித்து கோரிக்கையும் எழுந்தது. தொடர்ச்சியாக நேற்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக மழை பெய்து வந்ததால் இன்று மாவட்ட ஆட்சியர் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று புயல் மாறக்கூட வாய்ப்பு சூழ்நிலையில இன்று நேற்று நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. அதே போல் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதியில் உட்பட்ட மாவட்டத்தில் அனைத்து பகுதியிலும் நேற்று முதலே மழை பரவலாக மழை பெய்ய தொடங்கியது. இந்நிலையில் தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு அடைமழை வெளுத்து வாங்கி வருது. இந்த மழையால் பல இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்தும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியது. இருப்பினும் மாணவர்களின் நலன் கருதி இன்று காலை இதனை மாவட்டத்தின் தொடர் மழை காரணமாகவும் எச்சரிக்கையை தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் நலன் கருதி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகையான பள்ளிக்கும் மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு மட்டுமே ஒரு நாள் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. மேலும் இந்த மாவட்டத்தில் தற்போது இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கனமழை எச்சரிக்கையால் புதுக்கோட்டை, சிவகங்கையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை ஆட்சியர் அருணாவும் சிவகங்கை ஆட்சியர் ஆஷா அஜித்தும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். தற்போது இந்த ஃபெங்கல் புயலானது இன்று உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மழையின் தாக்கம் பல்வேறு மாவட்டங்களில் எப்படி உள்ளது? விவரங்கள். மழையை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டில் பரவலாகவே நேற்று மதியத்தில் இருந்து மழை பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், அதே போல தஞ்சாவூர், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையாக மாறியிருக்கிறது. இரவு நேரத்தில் பல்வேறு இடங்களில் மழை குறைந்தாலும் கூட, ஆனாலும் நள்ளிரவு ஓரளவு மிதமான மழை பெய்தது. ஆனால் அதிகாலை ஒரு 4 மணிகளில் இருந்து டெல்டா மாவட்டங்களில் கனமழை அதிகமாகி இருக்கிறது. ஏற்கனவே விழுப்புரம், திருவள்ளூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் பள்ளிகளுக்கு மட்டுமென்று எடுத்துக்கொண்டால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களில் ஓரளவுக்கு மழை இருப்பதன் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. சற்று முன்னர் 10 நிமிடங்களுக்கு முன்னதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிவகங்கை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த மழையானது பரவலாக பெய்து வருவதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகள் பெரும்பாலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பல ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் மழை தொடங்கி இருப்பதன் காரணமாக
அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மீட்பு பணிகள் குறித்த பல்வேறு துரிதமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த மட்டில் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் பள்ளி மற்றும் சமுதாய கூடங்களுக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலும் தேசிய பேரிடர் மீட்பு படை, அதே போல தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினரும் காவல்துறை தீயணைப்பு மீட்பு படையினரும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மழை இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் பொதுமக்களிடையே ஒரு கலக்கமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.